ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ கம்பைலேஷன் என்னென்னா சீரியல் நடிகைகளோட அடுத்த எபிசோட். ஆல்ரெடி போட்ட எபிசோட நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எண்ட் ஆஃப் த வீடியோவில் ப்ளேலிஸ்ட்டு கொடுக்குற மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது அந்த லிஸ்ட்டில் அடுத்த எபிசோட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தது டெல்னா டேவிஸோடைய க்யூட்டான தொப்புள் வீடியோ. நெக்ஸ்ட்டு வந்து கன்னட சீரியல் நடிகை. இவங்க வந்து கவர்ச்சியாக நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு நடிகை அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸ்டேஜ் ஷோவில் தானாக யாருமே சொல்லாமல் மேபி சொல்லியிருக்கலாம், ஆனால் வாண்டடாக தன்னுடைய க்யூட்டான குட்டி தொப்பில் வந்து அவங்களே காட்டி பார்த்துக்கோங்க, நான் தான் குடும்ப குத்து விளக்கு, இப்போ கவர்ச்சி குத்து விளக்காக மாறியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேஜ் ஷோவில் தன்னுடைய ஆட்டத்தை வந்து ஆடியிருக்கிறாங்க. இது வந்து பயங்கர ஃபேமஸாக கன்னட சீரியல் ஆர்டிஸ்ட் அந்த இதில் ஃபேமஸாக போயிட்டுருக்குது. ஸோ இவங்கள பற்றி பேர் கரெக்டாக தெரியல, ஆனால் இவங்களுடைய இந்த அழகான கவர்ச்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். குத்துவிளக்கு வேஷத்தில் இருக்கக்கூடிய நடிகைகள் கவர்ச்சி காட்டும்போது அதோட மதிப்பு வந்து இன்னும் கூடுதலாக இருக்குது. ஸ்னேகா, மீனா மாதிரியெல்லாம். ஸோ இந்த நடிகைகளை போல் எதுவுமே இல்லாமல், அதாவது எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்ற வகையிலும் இருப்பாங்க, ஆனால் எல்லாத்தையுமே வந்து காட்டுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நடிகையாக இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் சில பேருக்கு இல்லை பல பேருக்கு பிடிக்காத ஒரு நடிகையோடு இருக்கலாம் மைனா. ஸோ இவங்களுடைய கவர்ச்சி நிறைய பேர் ரசிக்கும்படியாக இல்லை அப்படின்னு சொன்னாலுமே இது வந்து சில பேருக்கு மாறி மாறி தோற்றம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி இந்த நடிகையோடைய கவர்ச்சி வீடியோ. இது வந்து மாங்காய் பொட்டி பட்டக்குன்னு அழுத்துகிற மாதிரியான ஒரு சீனு. ஸோ இதனால் இது ரசிக்கும்படியாக இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும். ஸோ மைனாவுடைய ஒரு கவர்ச்சியான ஒரு சீரியல் நடிகை சீரியல் வீடியோ இது. ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். பொதுவாகவே ஒரு கவர்ச்சி பாடல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணது அந்த நம்ம லீட் நடிகையாக தான் இருக்கும். அனுஷ்கா, த்ரிஷா, நயன்தாரா இந்த மாதிரி நடிகைகள் வந்து லீடாக இருக்கும்போது அவங்கள தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆனால் அதே பாட்டில் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வேட்டைக்காரன் படத்தில் இருக்கக்கூடிய அந்த அனுஷ்காவுடைய கவர்ச்சியை மட்டும் தான் பார்த்து ரசிச்சிருப்போம். அதே அவங்க கூட ஆடக்கூடிய சைடு டான்சஸும் வந்து ஒரு சில பேர் வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான சைடில் ஆடக்கூடிய நடிகைகளுடைய துணை நடிகைகளுடைய கவர்ச்சி வீடியோ. ஸோ இவங்களும் தான் அனுஷ்காவுக்கு ஈக்குவலாக வந்து கவர்ச்சி அதே ட்ரெஸ் தான் வந்து போட்டிருப்பாங்க, வேறு கலரில் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி தொப்புள் தெரிகிற மாதிரி குலுங்க ஆடி தான் வந்து வீடியோவும் அந்த கூட ஆடியிருப்பாங்க. ஆனால் யாருமே பெருசாக நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. துணை நடிகைகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏராளமாக இருந்தாலும் அவங்களுடைய கவர்ச்சி பாராட்டப்படுறதும் இல்லை அப்படின்றதான் வந்து ஒரு உண்மை. ஸோ இப்போது நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறது அந்த மாதிரியான ஒரு சீன் தான். ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் இருக்குது மதுமிதா. தன்னுடைய அழகான குட்டியான தொடையை வந்து காட்டியிருந்தாங்க, தொப்புலையும் காட்டியிருந்தாங்க, இப்போ வந்து அக்களையும் வந்து காட்டிட்டாங்க. ஸோ நடிகை மதுமிதாவுடைய அக்கல் வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது, பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இவங்களை பற்றி கவர்ச்சி வீடியோஸ் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இது வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு மலையாளத்தை சேர்ந்த ஒரு நடிகை ஒரு கடையை திறக்கிறதுக்கு வந்திருக்காங்க. அந்த கடையை வந்து ஃபேமஸ் பண்ணணுங்க, அதுதான் வந்து டாஸ்க் இந்த நடிகைக்கு. எப்படி ஃபேமஸ் பண்ணுறன்னு மட்டும் பார் அப்படின்றதான் வந்து காட்டியிருக்கிறாங்க. ஸோ தன்னுடைய மலையான முன்னழகையும் தன்னுடைய இடையழகும் வாண்டடாக காட்டி அதுவும் அழுத்தி வேறு காட்டியிருப்பாங்க. ஸோ இதனால் ஏகப்பட்ட ரசிகர்கள் அதை பார்க்கறதுக்கு முந்தி அடித்து வந்திருக்கிறாங்க. ஆனால் வீடியோலேயே நிறைய நல்லா க்ளீனாக கிளாரிட்டியாக கிடைக்கும் அப்படின்றது தெரியலையான்னு தெரில. ஸோ தெரிஞ்சு வந்துடுச்சு, கடையும் வந்து பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு டிடியோட க்யூட் தொப்புள் வீடியோ சைடு வியூ. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறதும் ஒரு துணை நடிகை தான். இவங்களை ஏதோ ஒரு படத்தில் பார்த்துருக்கோம் அப்படின்றது தெரிகிற மாதிரி இருக்குல்ல, எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இவங்களுடைய இந்த குலுங்கல் வீடியோ சடனாக பார்க்கும்போது நம்மளுடைய ஃபேன்ஸ்க்கு இதை எடுத்துன்னு வந்து காட்டணும் அப்படின்றதுக்காக இந்த கம்பைலேஷன் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே கமெண்ட்டும் வந்து பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் சீரியல் நடிகை லாவண்யா. அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் ஒரு ரோல் கிடைச்சிது, ஆனால் அதுக்கப்புறம் இவங்களுக்கு எந்த ரோலும் பெருசாக கிடைக்கல. ஸோ கிடைக்கல அப்படின்றத வந்து இவங்க வந்து நெகட்டிவ் எடுத்துக்காமல் என்னுடைய கவர்ச்சியின் மூலமாக அடுத்தடுத்த பட வாய்ப்புகள், சீரியல் வாய்ப்புகளை வந்து எப்படி வாங்குறேன்னு மட்டும் பார் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கவர்ச்சியான ஃபோட்டோ ஷூட், வீடியோ ஷூட் எல்லாமே பண்ணிகிட்ருக்குறாங்க. இதில் கேஷுவலாக காட்டுறாங்களாமா அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த கவர்ச்சியான சீன் இருக்குது. முன்னழகை காட்டுறதும் தொப்புள் அழகை காட்டுறதும் எக்ஸசைஸ் பண்ணும்போது கேஷுவலாக காட்டுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் இவங்க வந்து ஒரு தெலுங்கு சீரியல் ஆர்டிஸ்ட். சினிமாவில் வாய்ப்பு கிடைச்சிது. சீரியலில் குத்து விளக்காக இருந்து சினிமாவில் அப்படியே குத்து விளக்காக இருக்க முடியுமா, அதனால் குத்துற விளக்காக தன்னுடைய இடையழகை காட்டக்கூடிய கவர்ச்சியான சீனை வந்து ஃபேமஸாக பேசப்பட்டுட்டு வருது. அதை வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் ஃப்ளாட்டாகவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது இடையழகு. உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். 4.5 நிமிஷத்தில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இந்த நடிகையுடைய வீடியோ. ஸோ கமெண்ட்டில் இந்த நம்பரை மென்ஷன் பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து சொல்லுங்கள். ஸோ அதான் அடுத்தடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு இவங்க சீரியல் ஆர்டிஸ்ட் தான். பட் விஜய் டிவி சீரியல் ஆர்டிஸ்ட்ன்றது மட்டும் தெரியுது. ஆனா யார் அப்படின்றது தெரியல. ஆனா இவங்களுடைய அந்த ஷோவுக்கு கூப்பிட்டு எதுக்காக கூப்பிட்டாங்க அப்படின்றது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இதனால தான் இவங்கள ஷோவுக்கு கூப்பிட்ருக்காங்க. சைடில் நிற்க வச்சுருக்கிறாங்க. கேமராவும் அதே ஆங்கிளில் வச்சுருக்கிறாங்க. ஸோ கரெக்டாக கேமரா ஆங்கிள் ஃபோக்கஸ் பண்ணி தேவையான விஷயத்த இந்த நடிகை கூப்பிட்ட விஷயத்த வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு விட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ரச்சிதா மகாலட்சுமி டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் கவர்ச்சியில் கையில் எடுக்கக்கூடிய நடிகைகள் பல பேரில் இவங்களும் ஒருத்தர். அதே ஃபார்முலாவில் தன்னுடைய கவர்ச்சியான வீடியோஸை வந்து எடுத்து வச்சுருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டும் வந்து இந்த லிஸ்ட்டில் டெல்னா டேவிஸ். இவங்களுடைய சைடு வியூ சின்ன கவர்ச்சி, ஆனால் ஃப்ளாட்டான இடை அழகு, க்யூட்டான தொப்புள் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் கவர் ஆகிருக்கும். ஆனால் இவங்களுடைய இன்ஸ்டாவில் போய் பார்த்தீங்கன்னா பாருங்கள், அவங்களுடைய கவர்ச்சி ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது. அது எப்படி தான் வந்து இதுக்காகவே தனியாக அதை வச்சுருப்பாங்களான்னு தெரில. ஆனால் சீரியலில் நடிக்கும்போது காட்டுறாங்க, இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கும்போது காட்டுறாங்க. ஆனால் இது எதுவுமே இன்ஸ்டாவில் இருக்க மாட்டேங்குது. இன்ஸ்டாவில் மட்டும் கட் டவுன் பண்ணிட்டு மற்ற எல்லாத்துலேயுமே வந்து காட்டுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இனியாங்க, இவங்கள பற்றி பேசி ஆகணும். எப்பா அப்படின்னு இருக்குல்ல, கவர்ச்சி காட்ட மாட்டேன், குத்து விளக்கு நடிகையாக நான் வருவேன் அப்படின்னு சொல்லி பேசின நடிகையா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து வெறித்தனமான கவர்ச்சி, உள்ளூர் சீரீஸ்லேயே நடிக்கலாம் போல் அப்படியான ஒரு வளர்ச்சி. இவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்கள். ஸோ அடுத்தடுத்த கவர்ச்சியான வீடியோஸை வந்து நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஆனால் அவங்க கண்டிப்பாக வந்து கவர்ச்சியாக தான் நடிப்பேன் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால். ஸோ நடிகை, சீரியல் நடிகை நட்சத்திராவுடைய சைடு வியூ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க பெருசாக இப்போ கவர்ச்சி காட்டுறதில்ல. ஏன்னா இவங்க நடிக்கிறதும் கிடையாது. இவங்களுடைய உடல் ரொம்ப பருமன் ஆகிடுறதால முன்னாடி இருந்த வீடியோஸில் லைட்டாக ஸ்லிப்பாக இருக்கும். அதுதான் வந்து தூக்கிட்டு வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நட்சத்திராவை சில பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் கமெண்ட்ஸ் படிக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நடிகை நட்சத்திராவுடைய இந்த கவர்ச்சி சைடு வியூவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸை பார்க்கணுன்னா ப்ளேலிஸ்ட்டை எண்ட் ஆஃப் த வீடியோவில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ முன்னாடி பார்த்த மாதிரி தான் ரச்சிதா மகாலட்சுமி இப்போ வந்து பெருசாக சப்போர்ட் கிடையாது. டிவோர்ஸும் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கவர்ச்சியே காட்டியே ஆகணும். அதனால தான் பிக் பாஸ் உள்ளே போயிட்டு ஒரு குத்தாட்டம் போட்டிருந்தாங்க. என்ன தான் வயசு 33, 34 ஆகிட்டாலும் அந்த உடல் பருமனை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்குறாங்க. ஆனால் அதை வச்சே வந்து எப்படி வியாபாரம் பண்ணலாம் அப்படின்றதான் வந்து இப்போ யோசிச்சுட்ருக்குறாங்க. ரொம்ப ட்ரை பண்ணாங்க, குறைக்க முடியல. பட் இப்போ வந்து அதை வச்சு எப்படி வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி, சரி கவர்ச்சியை கையில் எடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஃபயர் அப்படின்ற ஒரு படத்தில் தன்னுடைய கவர்ச்சியை வந்து கட்டவிழ்த்து விட்டாங்க. ஆனால் அவங்களுடைய பேட் லக்கோ என்னமோ அது யாருமே கண்டுக்காமல் போயிட்டாங்க. யாருமே அவ்வளோ எஃபர்ட் பண்ணி எல்லாமே காட்டினேன். குட்டியோண்டு சட்டை போட்டு, குட்டியோண்டு டவுசர் போட்டுலாம் வந்து கவர்ச்சி காட்டினேன். யாருமே பார்க்கல. இவ்வளோ அழகான இடுப்பு மடிப்பெல்லாம் இருக்குது. ஒரு ஆண்டி ரேஞ்சில் இருக்கிறேன், என்னையை போய் யாருமே மதிக்கலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அந்த ஃபயர் படம் ரிலீஸ் ஆகி அன்னோட்டிஸ்டாக போனதுக்கப்புறம். ஸோ இதுக்கப்புறம் பாரு எப்படி கவர்ச்சி காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆயுதத்தை வந்து கையில் எடுத்துருக்கிறாங்க. இவங்களுடைய இந்த முயற்சி கை கொடுக்குமா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நடிகை ரச்சிதா மகாலட்சுமியோட கவர்ச்சி நிறைய பேருக்கு பிடிக்கும். ஏன்னா அவங்க 10 வருஷத்துக்கு மேலே சீரியல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க. பெருசாக அவங்களுக்கு வாய்ப்புகள் சினிமாவில் கிடைக்கல. சீரியல்லேருந்து சினிமாவுக்கு போயிட்டு சக்ஸஸ்ஃபுல் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. அவங்களுக்கு கிடைச்சது என்னவோ ஏமாற்றம் தான். பெருசாக யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டாங்களே தவிர வாய்ப்புகள் அப்படின்றது அவங்களுக்கு இன்னும் வந்து அமையலை. எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ரச்சிதா மகாலட்சுமியை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இவங்களை பற்றி தனியாக ஏதாவது காசிப் பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் ரச்சிதா கமெண்ட்ஸ் காசிப் அப்படின்னு ஏதாவது வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் போட்டுடலாம். ஸோ முன்னழகு பிதுங்கிட்டு வரக்கூடிய வீடியோ, இடையழகு பிதுங்கிட்டு வரக்கூடிய வீடியோ எல்லாமே வந்து இந்த கம்பைலேஷனில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இதுவே ரகுராம், காயத்ரி ரகுராம் பாலியில் நல்லா மஜாவாக போட்டுட்டு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாமல் உள்ளாடை எதுவுமே போடாமல் அப்பட்டமாக அப்படின்னு சைடு வியூவில் கீழே வியூ எல்லாருமே காட்டுற மாதிரி ஆட்டத்தை போட்டிருக்கிறாங்க. இவங்களை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு அந்த கிளிப்பை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆண்டி தான், பட் இருந்தாலும் மேபி வர்த்தாக இருக்கலாம். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இந்த நடிகை யார் அப்படின்றது தெரியல. இன்ஸ்டா ஃபேமஸாக இல்லைனா வந்து மலையாள ஃபேமஸ் நடிகை அப்படின்றது தெரியல. இவங்களோட வீடியோ, இவங்களோட இடையழகு வீடியோ அட்ராக்டிவாக இருந்ததால் இந்த வீடியோ கம்பைலேஷனில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லிஸ்ட்டில் நிமிஷா, சன் டிவி சீரியல் ஆர்டிஸ்ட். இவங்களுடைய சைடு வியூ ப்ளஸ் வந்து இவங்க வாண்டராக காட்டின தொப்பல் வியூ ரெண்டுமே இந்த வீடியோவில் வந்திருக்கும். ஸ்லோ மோஷனில் பார்க்குறோன்னு நினைக்கிறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய நடிகை இவங்க பேர் எப்படின்றது என்ன இதுன்றது தெரியல. பட் இவங்க காட்டக்கூடிய வாண்டடாக காட்டக்கூடிய முன்னழகை வந்து இந்த கம்பைலேஷனில் ஆட் பண்ணணும்னு நினச்சேன். ஆட் பண்ணிவிட்டேன். ஒரு சின்ன கிளிப்பாக தான் இருக்கும். பட் ஆனால் ஒர்த்து கிளிப் மாதிரி தோணுச்சு. எப்படின்றத நீங்கள் தான் வந்து சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட்டு இவங்களும் வந்து தெலுங்கு சீரியல் ஆர்டிஸ்ட்லேருந்து சினிமா ஆர்டிஸ்ட்டுக்குள்ளே போன ஒரு நடிகை. வீடியோ ஆல்பம்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கிறாங்க. பொதுவாக தன்னுடைய தொப்பலை காட்டி வீடியோஸ் அதிகமாக போடக்கூடிய ஒரு நடிகையாக வந்து இருக்கிறாங்க. இவங்களுடைய தொப்பல் வீடியோ அட்ராக்டிவாக இருந்ததால் இந்த கம்பைலேஷனில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து சொல்லுங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்த்த நடிகைகளில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகை, அட்ராக்டிவாக இருந்த நடிகை யார் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட ப்ளேலிஸ்ட்டை வீடியோ எபிசோட்ஸ் எல்லாமே பார்க்கணுன்னா ப்ளேலிஸ்ட்டை எண்ட் ஆஃப் த வீடியோவில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஜாயின் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். அது மூலமாக பே பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. தேங்க்யூ.